ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில நம்ம அநேக காரியங்களை பார்த்து அதுக்காக ஜெபிச்சுட்டு வரோம். இந்த நாளிலும் கூட நம்ம நெருப்பினால் உண்டாகும் தீமைகளை பற்றி பார்க்க போறோம். சமீப காலத்துல அநேக தீமைகள் நெருப்பினால வருவதை நம்மளால பார்க்க முடியுது. கர்த்தர் இதை பற்றின அநேக வார்த்தைகளை நம்ம கிட்ட வெளிப்படுத்தி பேசியிருக்காங்க. இன்றைக்கு நம்ம அதை பார்த்து அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். தொடர்ந்து நம்ம மத்தியில இருக்கிற சகோதரர் ஜேம்ஸ் வர்ணராஜ் அவர்கள் வந்து இந்த காரியங்களை பற்றி இன்னும் நமக்கு விளக்கி சொல்வாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஜெபிப்போமா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலியமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நாம் முக்கியமான ஒரு காரியத்தை அறிந்து அதற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிற காரியம் நெருப்பினால் ஏற்படுகிற பாதிப்புகள். இந்த நாட்களில் பார்ப்போமானால் அநேக இடங்களில் நெருப்பு நிமித்தம் ஒரு தாக்கம். கடந்த நாட்கள் முன்பாக நாம் எல்லினோ பற்றியும் லானினோ பற்றியும் சில காரியங்களை பார்த்து நாம் அதற்காக ஜெபித்தோம். இந்த உஷ்ணநிலையானது சமீப நாட்களாக பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது நிமித்தமாக நிறைய பாதிப்புகளை கொண்டு வருவதை நம்மால் உணர முடிகிறது. இதுவரை நாம் பார்ப்போமானால் இதுவரை இல்லாத அளவுக்கு இயற்கையானது பல வழிகளிலே இந்த காலகட்டத்தில் ஒரு நெருப்புடைய சூழல். நம்ம வெயில நடந்து வந்தாலே ஒரு நெருப்பு தகிப்பதை போல ஒரு உணர்வை நம்மால் உணர முடியும். ஒரு 10 மணிலேருந்து நாம் ஒரு 3 மணிக்கு மேலே பார்த்தா 12 மணி 2 மணி வெயில் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உஷ்ணத்தை நம்மால் உணர முடிகிறது. இந்த நெருப்பினால் வரப்போகிற பெரிய தாக்கத்தை நம்முடைய சரீரத்தை நம்மளால் உணர முடியும். இந்த நாளிலே அது தானாக ஏற்படுகிறதா, இந்த வருகிற சூழ்நிலை என்ன என்பதை அறிந்து நாம் இன்றைக்கு அதற்காய் ஜெபிக்க போகிறோம். சமீப நாட்களாகவே இந்த நெருப்பினால் ஏற்படுகிற பாதிப்புகளை குறித்து நாம் பார்க்கிற வேளையில் இந்த நெருப்பினால் வருகிற பாதிப்பு அதிகமாகிக்கொண்டே வருகிறது. மே மாதம் 17ஆம் தேதி இந்த வருஷத்தில் மே 17 மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் ராஜதானி எக்ஸ்பிரஸ், அந்த எக்ஸ்பிரஸில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. நம்ம எல்லாரும் அறிவோம். ஒரு பெட்டி முழுதுமாய் சேதமடைந்து ஒரு பயங்கர விபத்தை நாம் கண்டோம். ஆனால் உயிர் சேதம் மாரி ஏற்படாதபடிக்கு அதிக பொருள் சேதங்கள் ஏற்படுமான ஒரு தீமையானது அந்த நெருப்பால் உண்டானது நாம் எல்லாரும் அறிவோம். அதே போல் மே 18ஆம் தேதி அடுத்த நாள் பீகாரில் ரயில் நிலைய மேடையில் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் ரயிலானது தீ விபத்து ஏற்பட்டதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல் ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூர் போகிற அந்த தனியார் பேருந்து போய்கொண்டிருக்கும் போது தீப்பிடித்து எரிந்து போனதில் பல பயணிகள் உயிரிழந்ததை நாம் கண்கூடாக பார்த்தோம். அது பலர் நீங்கள் நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த தீமையானது பலமாய் பல இடங்களில் நடந்து கொண்டு வருகிறது. இது மாற்றமல்ல, அநேக விமான விபத்துகளை இந்த வருடங்களில் நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் வெளிநாடுகளும் இந்தியாவிலும் சரி உயிர் சேதம் இல்லை. சில இடங்களில் வந்து அது பெரிய ஆக்சிடெண்ட் வருவதை போல் வந்து அது நெருப்பு பற்றி ரன்வேல இறங்கும் போதே அது நெருப்பு பற்றி கொள்வதை போல் நாம் பார்த்து அது அணைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. இந்த நெருப்பினுடைய பயங்கரத்தினால அநேக உயிரிழப்புகளும் பண விரயங்களும் பொருளாதார இழப்புகள் ஏற்படுவதை நம்மால் காண முடிகிறது. ஒரு நெருப்பு பிடித்து கொண்டால் அதில் வெறும் பாதிப்புகள் மாத்திரமல்ல, அதில் அநேக உயிர்கள் இழந்து போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு பின்பாக ஒரு பொல்லாத தீமையான காரியங்கள் நடப்பதை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். அதை நம்ம பின்பாக பார்ப்போம். அதற்கு முன்பாக இப்போது சமீபமாக ஒரு சில வாரம் முன்பாக சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் குடோன் இருக்கிற இடத்துல ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததை நாம் செய்தித்தாள்களில் பார்த்தோம், நியூஸ் சேனலில் பார்த்தோம். ஒரு பெரிய கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பானது அந்த முழு குடோனையும் எரித்து போட்டதை நாம் பார்க்க முடியும். ஒரு ஐடி கம்பெனியில் வைக்கப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸை வந்து அது பற்றி பிடித்து, இது சாதாரணமாக ஆரம்பித்து ஒரு பெரிய தீயானது பல இடங்களில் வந்தது. இது பல காடுகளில் நிறைய மலை பிரதேசங்களில் இந்த நெருப்பானது பல இடங்களில் பற்றி அநேக சேதங்கள் உண்டாகிறதை நம்மால் பார்க்க முடியும். அதே போல் ஏப்ரல் மாதம், இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2026 கள்ளக்குறிச்சி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. வருகிற அந்த கல்வி ஆண்டில்
பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய, மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விலையில்லாத புத்தகங்கள், பைகள் எரிந்து போனது, சேதமடைந்ததை நம்மால் அதில் பார்க்க முடிந்தது. குறிப்பாக பிரயாணத்தில் போகும்போது, பஸ், கார் மற்றும் ரயிலில் பயணிக்கும் போது இது தொடர்ச்சியான சம்பவங்களாய் இந்த நெருப்பினால் வருகிற விபத்துகள், பயங்கரங்கள் ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். இந்த நெருப்பினால் உண்டாகிற பயங்கள் சேதம் மட்டுமல்ல, இது தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, பொருளாதாரத்தை பாதிக்கிறது, அநேக பண விரயங்கள் ஏற்படுகிறது. இது நிமித்தமாய் உயிர் சேதங்களை நாம் கண்பாக கொண்டு வந்து அநேகருடைய குடும்ப வாழ்வாதாரங்களை அது பாதிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொருளாதார நெருக்கடி இது நிமித்தமாக உண்டாகிறது. பாருங்கள், சென்னையில் நடந்த அந்த எலக்ட்ரானிக் குட்ஸில் எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் அந்த குடோனில் எரிந்து விட்டது. இது நிமித்தமாக லட்சக்கணக்கான ரூபாய் இழப்புகள் வந்திருக்கிறது. நாம் இதெல்லாம் வைத்து இன்றைக்கு நாம் அதுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நெருப்பு உண்டாத நிமித்தமாக அநேக பாதிப்புகள், இழப்புகள் நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இந்த நெருப்பால் உண்டாகிற பயங்களை குறித்து கர்த்தர் ஏதாவது பேசி இருக்கிறாரா? நாம் இந்த ஒவ்வொரு வாரமும் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் நாம் ஒரு செய்தித்தாளிலிருந்து இல்லை நடந்த சம்பவங்களை வைத்து நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஜெப குறிப்பாகவோ அல்லது ஒரு நிகழ்ச்சியாக தயாரிப்பதல்ல. இது ஒரு காரியங்கள் நடைபெற்ற பின்பாக அல்லது நடைபெறுவதற்கு முன்பாகவோ நடைபெற்ற பின்பாகவோ இது எதனால் ஏற்படுகிறது என்பதை அறிந்து அல்லது நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை வைத்து இதிலே கர்த்தர் ஏதாவது பேசியிருக்கிறாரா, முன்பு பேசியிருக்கிறாரா, அல்லது நீ வரப்போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் ஏதாவது பேசியிருக்கிறார் என்று பார்த்து அதற்காக தான் இந்த ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியிலே நாம் இந்த காரியங்களை பார்த்து அறிந்து ஜெபித்து வருகிறோம். இந்த நெருப்பினால் உண்டாகிற பயங்களை குறித்து மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி சர் வின்சென்ட் சிலோகுமார் அவர்கள் கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்கதரிசன வார்த்தைகளை குறித்து சில நாட்கள் முன்பாக கர்த்தர் ஒரு இடத்தில் பேசின வார்த்தைகளை நாம் பார்த்து நாம் அதற்காக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர் மூலியம் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை என்பது, நான் அதை படிக்கிறேன், கேளுங்க. இதை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு வரும் நாட்களில் இதற்கு எந்த விதமான தீமைகள் வராதபடிக்கு நாம் ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு தீமை நேரிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தீமை வரும்போது அது எதனால் உண்டாகிறது, அந்த தீமை எப்படி தடுக்கப்பட வேண்டும், அந்த தீமை தடுக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஜனங்களாக நமக்கு மாத்திரம்தான் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பலருக்கு வெளியில் இருக்கிற மற்ற ஜனங்களில் கர்த்தர் நாமும் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். அப்போ கர்த்தர் அந்த காரியத்தை பேசுகிறார் என்றால் நாம் அதை அறிந்து அது கேட்டு மாத்திரமல்ல, அதை கேட்டு அதுக்கு நாம் உத்தரவாதம் பண்ணி வராதபடி தடை செய்ய ஜெபிக்க தான் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நம்மிடம் பேசுகிறார். சரி வாங்க, நான் இப்போது அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நான் படிக்கிறேன். அதை நீ குறிப்பெடுத்துக்கொண்டு தொடர்ந்து இன்றைக்கு மாத்திரமல்ல தொடர்ந்து அதற்காக ஜெபிக்க, அந்த ஜெபித்து யாரெல்லாம் அப்படி ஜெபிக்க முடியாது ஏவப்படுறார்களோ அவர்களையும் கொடுத்து ஜெபிக்க வைக்க கர்த்தர் நம்ம அழைக்கிறார். நாம் இன்றைக்கு அந்த தீர்க்கதரிசன வார்த்தை குறித்து பார்ப்போம். உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை என்னது என்பதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இனி வரும் நாட்களில் அநேக இடங்களிலே நெருப்பினால் உண்டாகிற பயங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கொஞ்ச நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த நெருப்பில் உண்ட பயங்கரங்கள் இனி வரும் நாட்களில் அது தீவிரமடைந்து தன் கிரியை நடப்பிக்கும். நெருப்பின் தூதருடைய கிரிகள் மறுபடி உன் தேசத்திலே பற்றி எரியும் என்று கர்த்தர் தம்முடைய தாசன் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நம் தேசங்கள் மாத்திரமல்ல, உலக நாடுகளிலும் பல இடங்களிலும் நெருப்பினால் உண்டாகும் விபத்தின் மூலமாய் அநேக ஜனங்கள் உயிரிழக்கும், பொருளாதார பாதிப்புகள் வரவும், அநேக இடங்களில் பொருளாதார சரிவு உண்டாகும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். இது நிமித்தமாய் சண்டை உயிர்கள் பாதிக்கப்படும். நெருப்பின் சங்கார தூதலுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் இதற்காய் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது யார் ஜெபிக்க வேண்டும் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கர்த்தரோடு நாம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் இந்த தீமை தடுக்கப்படுவதற்கு நாம் தான் அதற்கு ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு என்ன வழிமுறையில் இருக்கிறது? கர்த்தர் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் சில காரியங்கள் தீமை வரும்போது அல்லது கர்த்தர் சில ஆலோசனை சொல்லும்போது, கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தும் போது அது இவனமாய் செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. யோசுவாவை கர்த்தர் எரிகோவுக்கு அனுப்பும் போது கர்த்தர் அங்கே போய் அவர்களை ஜெபிக்க சொல்லவில்லை. கர்த்தர் எரிகோ சுற்றி வாருங்கள், சுற்றி வந்து 7ஆம் நாள்
நீங்கள் 6 முறை சுற்றி வந்து 7வது முறை நீங்கள் ஆர்ப்பரிங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ ஆண்டவர் சில காரியத்தை பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய அந்த ஆலோசனை கேட்டு கர்த்தர் சொல்கிற வழிமுறை கடைபிடித்து நடந்தபோது யோசுவா தன் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னபோது அவர்கள் அதே மாதிரி செய்தார்கள். எரிகோ தரைமட்டமானது. அதே போல் இன்றைக்கு கர்த்தர் இதில் என்ன நம்மகிட்ட பேச வருகிறார், கர்த்தர் நம்ம ஜெபிக்க எப்படி ஜெபிக்க சொல்கிறார், கர்த்தருடைய காரியத்தில் அறிந்து நாம் எப்படி ஜெபிக்க என்று பார்த்து நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம், கர்த்தருடைய ஜனங்களாகி நாம் முந்தி தங்கள் தேசத்துக்காய் கரங்களை விரித்து, இந்த கரத்தை விரித்து ஜெபிப்பது என்பது ஆண்டவரை எங்களால் முடியாதது, நாங்கள் உமது சமூகத்திலே உமது கரத்திலே நாங்கள் அந்த ஹெல்ப்பை எதிர்பார்க்கிறோம், உதவி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கைகளை உயர்த்துவதற்கு கைகள் ஒருவருக்கு அதான் காரணம். ஆண்டவர் எங்களால் முடியாது, நீர் அதை பார்த்து கொள்ளும், நாங்கள் சகல மக்கள் ஒப்பு கொடுக்குறோம் என்று அதுக்கு அர்த்தம். கைகளை உயர்த்து சரண்டர், ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஆண்டவர் சமூகம் ஒப்பு கொடுப்பது. நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் முந்தி தங்கள் தேசத்துக்காக தங்கள் கைகளை விரித்து, இந்த தூதர்கள் கிரியை செய்யாத இந்த தூதர்கள் நெருப்பின் சங்கார தூதர்கள் இருக்கிறாங்களா, அவர்கள் கடந்து வந்து தேசத்தில் கிரியை நடப்பித்து விடாதபடிக்கு, நெருப்பின் தூதர்கள் கிரிகள் தேசத்தில் வந்து விடாதபடிக்கு தேசத்துக்காய் புலம்பி கதறி திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்கள். அப்படி நீ வந்து ஆண்டு சொல்றாரு, நெருப்பின் சங்கார தூதல் கடந்து வந்து தேசத்தில் தீமைகளை விதைக்க வரும்போது இது கிரியை செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய ஜனங்கள் நாம் தேசத்துக்காக முதலாவது புலம்பணும், 2வது கதறி கண்ணீரோடு கதறி திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதோ நான் அவர்கள் கட்டளை கொடுத்து தேசத்தில் நான் சொன்ன தீமை நிறைவேறாதபடிக்கு அவர்கள் செய்வார்களானால் நான் அப்போது இவருடைய புலம்பலை கேட்டு இவருடைய கதறலை கேட்டு இவர்கள் கரங்களை விரித்து ஜெபிக்கிறதை பார்த்து நான் அந்த தீமை வராதபடிக்கு தடை செய்வேன் என்று கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியம் ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற காரியத்தின்படி நாம் தேசத்துக்காக உத்தரவாதம் பண்ணி கரங்களை உயர்த்தி புலம்பி கதறி திறப்பிலை ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த தீமைகளை முற்றிலுமாய் நான் தடை செய்து போடுவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை அது ஜெபிக்காமல் விட்டுவிட்டால் அதையும் கர்த்தர் பேசியிருக்கிறார். நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் காரியங்களை சொல்கிறார். ஒவ்வொரு பிளெஸ்ஸிங் ஒரு கமாண்ட் இருக்கிறது, ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஒரு கட்டளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ ஒருவேளை அந்த தீமை வரும்போது நீங்கள் ஜெபிக்காவிட்டால் அதையும் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒருவேளை நாம் சொன்னபடி ஜெபிக்காமல் விட்டு விட்டால் என்ன நடக்கும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். இல்லாத பட்சத்தில் தீமை எங்கெல்லாம் வரும்னு கர்த்தர் பேசியிருக்கார். மலைகளிலே தீயும், வீடுகளில் நெருப்பும், தொழிற்சாலைகளிலே ஜனங்கள் இருக்கிற இடங்களிலே பல்வேறு இடங்களிலே நெருப்பினால் உண்டாகிற பயங்கரங்கள் பெருகும். மனிதர்கள் கூடிய இடங்களில் நெருப்பினாலும் கந்தகத்தினால் உண்டாகிற பயங்கரங்கள் எல்லாம் அந்த இடத்துல கடந்து வரும். அது மாத்திரமல்ல, சிறு குழந்தைகள் கூடுகிற பள்ளிகளிலும் பிரயாண நேரத்தில் வாகனங்களிலும் பஸ் ரயில் கார் விமானங்கள் போன்ற இடங்களிலும் நெருப்பினால் உண்டாகிற பயங்கரங்கள் இனி நாட்களில் தீவிரமாய் வருவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் கர்த்தர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். நாம் மேற்கண்டவாறு கர்த்தர் வெளிப்படுத்தி பேச தீர்க்க வார்த்தைகளை நம் கண்முன்பாக கொண்டு வந்து, ஆண்டவரே என் தேசத்தில் கர்த்தர் சொன்ன காரியம், சிறு குழந்தை கூடுற பள்ளி பள்ளி படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற தகப்பன்மார் தாய்மார் அது உத்தரவாதம் பண்ணி செபிக்க, பிரயாணங்கள் எப்பவும் பிரயாணம் பண்ணி போட இருப்போம்ல, பஸ்ஸு காரில் பாருங்கள், அந்த பார்ப்போமானால் ஒரு ஊருக்கு போய் கொண்டிருந்த அந்த பஸ்ஸில் நடு வழி பிரயாணப்பட்டு போன பஸ்ஸில் திடீர்னு பிடித்து தீ பிடித்து யோசிச்சு பாருங்கள். ராத்திரியில் அவங்க எல்லாம் உறங்கி கொண்டிருந்த வேலை, குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க, வாலிபர் இருப்பாங்க, திருமணமானவங்க புதுசாக திருமணம் போயிருப்பாங்க, வயதானவர் இருந்திருப்பாங்க, நல்லா உறங்கி கொண்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பஸ் இருந்திருந்தால் அவனுடைய மரணம் அகால மரணங்களை அவர்கள் சந்திக்க நேரிட்டதை பார்த்துருக்கிறோம். காரணம், ஜெபிக்க வேண்டிய நாம் அது ஜெபிக்காமல் விட்டு விட்டபடினாலே கர்த்தர் நம்மகிட்ட அந்த உத்தரவாதத்தை எதிர்பார்க்கிறார். நெருப்பு உண்டாகிற பயங்கரங்கள் திடீர்னு போய்கொண்டே இருக்கிறாங்க, திடீர்னு பஸ்ஸில் தீ பிடிக்கிறது, திடீர்னு ரயிலில் தீ பிடிக்கிறது, நிறுத்தப்பட்டிருந்த ரயில் தீ பிடிக்கிறது, போய்கொண்டிருக்கிற விமானங்களை பற்றி தீ பிடிக்கிறது, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது திடீர்னு அந்த அந்த டயரில் நெருப்பு பிடிக்கிறத பார்க்கணும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க லேண்டிங்லாம் வரும்போது. அப்போ கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிற தேவன், கர்த்தர் தூதில் அனுப்பி பாதுகாக்கிற தேவன், அவர் செட்டின் மறைவிலை மறைக்கிற தேவன். அப்போ ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே நாங்களும் சமூக நாட்களில் இந்த தீமை வராதபடிக்கு நெருப்பினால்
சங்காரத்தை கொண்டு வர தூதருடைய கிரிகள் கட்டப்படும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் உத்தரவாதம் பண்ணி செபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த தீமை வராதபடி யார் ஜெபிக்கணும் அப்படின்னா, எல்லாரும் ஜெபிக்க மாட்டாங்க. முதலாவது தீர்க்கதரிசனத்தை அறிந்தவர்கள், தீர்க்கதரிசன ஜெப ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், தீர்க்க ஜெப ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள், தீர்க்கதரிசன ஆவியை பெற்றவர்களுக்கு அந்த பகுத்தறிகிற ஆவின் அபிஷேகம் இருக்கும். கர்த்தர் சொல்ல வரார் என்றால் கர்த்தர் எதை குறித்து பேச வருகிறார்? கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்கிறார். ஒரு தீமை வரப்போகுது, அந்த தீமை இங்கேருந்து வரப்போகுது, மலைகள் வரப்போகுது, தொழிற்சாலை வரப்போகுது, பள்ளிகள் வரப்போகுது, பேருந்து வரப்போகுது, பஸ்ஸில் வரப்போகுது, ரயில், எல்லா இடத்தும் தீயானது. அந்த நெருப்பின் சங்கார தூதனானவன் எல்லா நெருப்பு பற்ற வைக்க ஆயத்தமாக இருக்கிறான். நான் உனக்கு முன்னால் எச்சரிக்கிறேன், நீ அதை அறிந்து ஜெபிக்க நீ உன்னை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை இந்த தீர்க்கதரிசனத்தை அற்பமாக எண்ணுகிற சிலர் இருப்பாங்க, தீர்க்கதரிசி அது அலட்சியப்படுத்த சிலர் இருப்பாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் அப்படி விட்டு விட்டால் என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒருவேளை நீங்கள் விட்டுட்டா அப்படின்னா இந்த எல்லா இடங்களிலும் அந்த தீமை மலைகளில் வரும், தொழிற்சாலையில் வரும், நம்ம பணிபுரிகிற எல்லா இடத்துலையும் வரும், பிரயாணங்களில் வரும். அப்போ நம்ம பாதுகாப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நீ உத்தரவாதம் பண்ணி தேசத்துக்காய் புலம்பி கதறி திறப்பு நின்று ஜெபித்தால் நான் அந்த தீமைகளை தடை செய்ய வேண்டிய கர்த்தர் பேசியிருக்கிறார். இப்போ நாம் ஜெபிக்க போகிற ஆண்டுகள் ஒப்பு கொடுத்து கர்த்தர் முதலாவது யார் இதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் முதலாவது எழும்பி தேசத்துக்காய் திறப்பில் நிற்க தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு கூட ஜனங்கள் எழும்பி ஜெபிக்க நாம் ஆண்டவரே மன்றாட போகிறோம். ஆண்டவரே, எங்கள் பட்டத்தை, எங்கள் தேசத்தில், எங்கள் சபைகள், எங்கள் ஊழியங்களை திறப்பு நின்று ஜெபிக்கிற உன்னதமான பாத்திரங்களை முதலால் எழுப்புங்க. அவர்கள் திறப்பு நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்ன தீமைகள் தேசத்தில் வராதபடிக்கு கர்த்தர் தடைப்படுத்தி போடுவார். அப்படியானால் முதலாவது கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எழும்பணும், அவர்கள் எழும்பி திறப்பில் நிற்கணும். ரெண்டாவது, அவர்கள் தேசத்துக்காய் புலம்பணும், தேசத்துக்காய் கதறணும், தேச கண்ணீர் வடிக்கணும். அப்படியே அவர்கள் ஜெபிக்கும் போது தன் கரங்களை வானத்துக்கு உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம், பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் ஒன்றாம் ஒருவருக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே, இந்த தீமையை கட்டும்படியா கர்த்தர் தம்முடைய தூதலை கட்டளையிடுகிறாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய தூதலை அனுப்புவார். கர்த்தர் தம்முடைய பணியுடைய தூதலை அனுப்பி எல்லா தீமையும் கர்த்தர் மாற்றி போடுவார். இப்படி ஆண்டவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் மனசாப்பட்டு ஜெபிக்கிற திரள் கூட்ட திரளான ஜனங்கள், கொஞ்சம் பேர் பத்தாது, திரளான ஜனங்களை கர்த்தர் ஜெபிக்க எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, இந்த தொழிற்சாலைகளில் ஜனங்களுக்கு கூடுகிற இடங்களில் நெருப்பால் உண்டாகிற பயங்கரங்களை கேள்விப்படுற சமநிலை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அப்படியே 1-2 வரும்போது நாம் உடனே இதற்காக அதை தடை செய்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளை எழுப்பப்படணும். ஆண்டவரே, உத்தரவாதம் பண்ணுற ஜனங்களை எழுப்பி அந்தந்த பகுதியை ஜெபிக்க வைக்க நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, வாகனங்களில் போகும்போது, பிரயாணங்களில் போகும்போது, நீங்கள் போகும்போது ஜெபித்துக்க வேண்டிய ஆண்டவரே, இந்த பகுதி முழுமையாக கர்த்தருடைய பாதுகாப்பு வரும். விசேஷமாக நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகள், குழந்தைகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஆர்ஃபனேஜ், சின்ன சின்ன கிரீச் இருக்கும், ப்ளே ஸ்கூல் இருக்கும், பிள்ளைகள் இருப்பாங்க. இந்த இடங்கள்லாம் தீமை வராதபடிக்கு நம்ம பிள்ளைகளை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க, விபத்தினால் எந்த ஒரு மரணம் வராதபடிக்கு இந்த தீமை வராதபடிகள் கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, முக்கியமாக இன்னொன்று எதுக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னா, இது பின்பாக கிரியை செய்கிற, பின்பொழுதுகிற பொல்லாத ஆவி, நெருப்பினால் பயங்கரத்தை கொண்டு இருந்த வினோரிமஸ்ன்னு ஒரு ஆவி, இந்த ஆவின் வல்லமையில் இயேசுவை நாமலே கட்டப்பட முடியாது. அது பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கப்படும் ஆண்டவர் உத்தரவாதம் ஜெபிக்கிறோம். அதை தடை செய்கிறவர்கள் அதை கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அது இவனமாய் ஜெபிக்கும் அறிந்தவர்கள் எழுந்து ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய ஜனங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜனங்கள் வாழ்வாதாரத்தை கர்த்தர் பாதுகாப்பார். பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பு வராதபடிக்கு பொல்லாத தீமைகள் தேசத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் திசை திருப்பி போடுவார். நாம் ஜெபிக்க முடிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் அப்படியே எழுந்து நம்மோடு சோர் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாங்க நாம் ஜெபிப்போம். நெருப்பினால் உண்டாகிற தீமைகளை குறித்து அநேக காரியங்களை அண்ணன் நமக்கு விளக்கி சொன்னாங்க. நாம் இப்பொழுது எதற்காக ஜெபிக்க போகிறோம்? நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நெருப்பின் நிமித்தமாக ஆண்டவரே எப்படிப்பட்ட தீமைகள் கடந்து வரும்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இதிலே கர்த்தராகிய தேவன் நீங்கள் சொன்னீங்க, என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எழும்பி இந்த காரியத்திற்காக உத்தரவாதம் செய்து ஜெபித்தால் நான் இந்த தீமையை மட்டுப்படுத்தி போடுவேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் தெரிக்கப்பட்ட ஜனங்கள் எழுப்பப்படட்டும். இதற்காக உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிற ஜனங்கள்
ஜனங்கள் எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, சபைகளில், ஊழியங்களில் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியில் இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நெருப்பின் நிமித்தமாக எப்படிப்பட்ட தீமைகள் கடந்து வரும். கர்த்தர், நீங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை முன்னறிவித்து பேசி இருக்கிறீங்களே, இதோ இந்த தீமைகள் கடந்து வராம இருக்கணும்னா, உடைய பட்டணத்தையும் தேசத்தையும் அது சேதப்படுத்தாம இருக்கணும்னா ஆண்டவரே, அதற்காக ஜெபிக்கிற பாரப்பட்டு திறப்பில் நிற்கிற ஜனங்கள் எழுப்பப்படணுமே. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் எழுப்பப்படட்டும். ஆண்டவரே, பாரமுள்ள ஜனங்கள் எழுப்பப்படட்டும். இந்த தீமைகள் உள்ளே வராதபடி, நெருப்பின் நிமித்தமாக ஆண்டவரே எந்த தீமைகளும் பெருகாதபடிக்கு அதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜனங்கள் எழுப்பப்படட்டும். உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிற ஜனங்கள் எழுப்பப்படட்டும். கர்த்தர் சொன்னீங்களே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்கள் எழும்பி ஜெபித்தா நான் இந்த தீமையை மட்டுப்படுத்தி போடுவேன் என்று சொன்னீங்க. உங்க நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், ஆண்டவரை காரியங்களை விளங்கிக் கொள்ளுகிறவர்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கிற ஜனங்கள் ஆண்டவரை சபைகளிலே எழுப்பப்படட்டும், ஊழியங்களிலே எழுப்பப்படட்டும். கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் அதற்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம்னு சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்திலே இருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எங்களை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, நெருப்பினால் வரும் பாதிப்புகள் எங்கள் தேசத்துக்குள்ளே வராதபடிக்கு ஏசப்பா அதுக்காக எழுப்பி ஜெபிக்கக்கூடிய ஜெப பிள்ளைகளை எங்கள் மத்தியில் எழுப்பி தாங்க ஆண்டவரே. சபைகளை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஜெப குழுக்களை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஏசப்பா, தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களை, ஏசப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களை கர்த்தராகிய தேவன் எழுப்பி தரும்படியாயப்பா இந்த வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நெஹெமியா போல, எஸ்தர் ராஜாதி போல தன் தேசத்துக்காக உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தாவே எங்க மத்தியில எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஜெபிக்கிறவர்கள் எழும்பி ஜெபித்தால் பட்டணத்தில் அமர்க்கியான நிலையை ஏற்படுத்தி என் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா சுவாமி. எங்க விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் அல்லவா சுவாமி. ஏசப்பா, தேசத்துக்காக உத்தரவாதம் செய்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தாவே எங்க மத்தியில நீர் எழுப்பி தரும்படியாய் ஏசப்பா இந்த வேளை நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைக்கு மத்தியில சுவாமி ஏசப்பா கர்த்தருடைய ஜெப ஆவிய நீங்க நிரப்பி தரும்படியா ஏசப்பா இந்த வேளை உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தீமையானது தடை செய்யப்படவும் ஏசப்பா தீமையானது ஆண்டவரே எங்க தேசத்துல பலம் கொள்ளாதபடிக்கு ஏசப்பா அதுக்கு எதிராக ஏசப்பா ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் ஏசப்பா உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நெருப்பின் நிமித்தமாக எந்த தீமைகளும் உள்ளே வராதபடி ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுடைய தேசத்தின் மீது, எங்களுடைய பட்டணத்தின் மீது கடந்து வரட்டும். ஆண்டவரே, எத்தனையோ தொழிற்சாலைகள் உண்டு ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீமைகள் ஆண்டவரே இந்த நெருப்பின் நிமித்தமாக தீமைகள் உள்ளே கடந்து வந்தா ஆண்டவரே பொருளாதார இழப்புகளை சந்திக்க வேண்டிய இருக்குமே ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல, பள்ளிகளில், கல்லூரிகளில், அநேக வணிக வளாகங்களில், பேருந்துகளில் கடந்து போகும்போது இப்படிப்பட்ட நெருப்பின் நிமித்தம் ஆண்டவரே தீமைகள் ஏற்படும் போது அநேகர் ஆண்டவரை மரித்து போகிற சூழ்நிலை கூட கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த தீமைகள் எங்களுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பள்ளிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளை அது தொடக்கூடாது, கல்லூரிகளுக்கு செல்லுகிற பிள்ளைகளை அது தொடக்கூடாது ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நெருப்பின் நிமித்தம் தீமைகள் உள்ளே கடந்து வராதபடி கர்த்தாவே நீங்க தான் இதை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆண்டவரே. எங்களால் அல்ல ஆண்டவரே. கர்த்தர் தான் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன், ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. இந்த நெருப்பின் நிமித்தம் வருகிற தீமைகள் பொருளாதாரத்தில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதபடி ஆண்டவரே தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பாதுகாப்பு இறங்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு எங்களுடைய பட்டணத்தில் கடந்து வரட்டும், உம்முடைய தேசத்தில் கடந்து வரட்டும்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நமத்தில் இணைந்திருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே, உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சமீப நாட்களாக எவ்வளவு கத்தாவே நெருப்பு நாள் உண்டாகிற தீமைகளை கத்தாவே பார்க்கிறோமே, எவ்வளவு பயங்கரங்கள் கத்தாவே நாங்கள் கேள்விப்படுகிறோமே அப்பா. ஆண்டவரே, உடைய கரங்களில் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இது போன்ற ஒரு தீமைகள் கத்தாவே இனி எங்கள் தேசத்தில் வராதபடிக்கு அப்பா நீர் வேலியடித்து கத்து நீர் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா கத்தாவே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொழிற்சாலைகளை கத்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிறுவனங்களை கத்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்கள் அதிகமாய் கூடுகிற பகுதிகளை கத்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. விசேஷ கத்தாவே சிறு பிள்ளைகள் கத்தாவே படிக்கிறதான பள்ளி வளாகங்களை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கத்தாவே காலேஜை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாப்பு கடந்து வரணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள இயேசு ரத்தத்தை கத்தாவே ஒவ்வொரு பகுதிகள் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் வல்லமை கடந்து வந்து கத்தாவே தேசத்தை கத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே. நீர் பாதுகாக்காவிட்டால் பாதுகாக்கிற கத்தா விழித்திருந்து பாதுகாக்கிற காவலர்கள் விருதாவல்லவா ஆண்டவரே. கத்தாவே நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாய் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள கத்தாவே எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள இயேசு ரத்தத்தை ஒவ்வொரு பகுதிகள் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே.
அந்த ரத்தத்தின் வல்லமை கடந்து வந்து கத்தாவே ஒவ்வொரு இடங்களில் கத்த நீர் வேலையெடுத்து கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தருடைய கல்வாரி இயேசு கரத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமென். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நெருப்பின் நிமித்தமாக தீமைகளை கொண்டு வந்து அநேகருடைய வாழ்வாதாரங்களை கெடுக்கும்படி, பொருளாதார சூழ்நிலைகளை ஆண்டவரே கெடுத்து போடும்படி எழும்பி போராடுகிற இந்த பொல்லாத வெனோரிமஸ் என்கிற ஆவி இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும். அதனுடைய கிரியைகள் இந்த நாட்களிலே பெருகாதபடி ஆண்டவரே தேவ கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அநேக இடங்களில் இந்த நெருப்பின் நிமித்தமாக ஏற்பட்ட தீமைகளை கடந்த நாட்களில் பார்த்தோம். இந்த பொல்லாத ஆவி ஆண்டவரே அநேக இடங்களில் நெருப்பின் நிமித்தமாக பொருளாதார சீர்குலைவுகளை கொண்டு வந்து அநேகருடைய வாழ்வாதாரங்களை கெடுத்து போடும்படியாய் எழும்பி போராடுகிற இதனுடைய பொல்லாத வல்லமைகள் கட்டப்படட்டும். இதனுடைய கிரியைகள் நிர்மூலமாக்கப்படட்டும். தேவ கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் தீமைகள் பெருகக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உடைய பட்டணத்தில் உடைய தேசத்தில் இருக்கிற எல்லா தொழிற்சாலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கம்பெனிஸை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா குடோன்கள் மேல கர்த்தருடைய கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த தீமை பெருகாதபடிக்கு தேவ கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பொல்லாத ஆவி அது நிமித்தம் ஆண்டவரே எழும்பி போராடுகிற இந்த பொல்லாத ஆவி தீமைகளை விதைக்கும்படி, தீமைகளை கொண்டு வரும்படி, அநேகருடைய ஜீவன்களை இந்த நெருப்பின் நிமித்தமாக பறித்துக் கொள்ளும்படி எழும்பி போராடுகிற இந்த பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே சபிக்கப்படட்டும். கர்த்தருடைய கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம்னு சொல்லி தேவ கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இணைந்திருக்கிற சகோதரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கல்வார் ரத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க அப்பா. எங்கள் பட்டணத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. இந்த நெருப்பு நிமித்தம் ஏற்படுகிற தீமைகளை ஆண்டவரே ஒரு விசையாய் கர்த்தர் நீங்கள் இப்பொழுதே அவைகள் ஆண்டவரே அப்பா தகப்பனை கட்டுப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு தீமையும் ஆண்டவரே இனி நெருப்பு நிமித்தம் ஆண்டவர் எழும்பாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராகப்பா. இன்றைக்கு ஆண்டவர் அப்பா இந்த தீயினால அநேக ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படும்படியான சூழல்கள் தேசங்கும் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. முன்பு எப்போதும் இல்லாதபடி ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த நெருப்பு நிமித்தம் வருகிற தீமைகள் திரளாய் பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீமை மட்டுப்படுத்தப்படணும் ஆண்டவரே. ஆண்டவர் இதற்கு பின்பதாக கிரியை செய்கிற இந்த பொல்லாத வெனோரிமஸ் ஆவிகள் இப்பொழுதே கட்டப்படட்டும் ஆண்டவரே. அந்த தொழிற்சாலைகளில் உடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜன கூட்டம் எடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் அப்பா தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு மால்சிலையும் உடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வணிக ரீதியான ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் தகப்பனுடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமை ஒன்று எழும்பாதபடிக்கு இந்த நெருப்பு நிமித்தம் எந்த ஒரு விபத்துகள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே செழிப்பையே ஆண்டவரே தீக்கிரையாக்க பண்ணுகிற இந்த பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இப்போதே கட்டப்படட்டும் ஆண்டவரே. இது நிமித்தம் ஆண்டவரே அநேகருடைய ஜீவன்கள் பறிக்கப்படும்படியான சூழல்கள் ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீமைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பரவாதபடிக்கு எந்த ஜீவனையும் இது பறிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கல்வார் ரத்தத்தின் வல்லமை இப்போதே பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. எந்த சேதமும் ஏற்படாதபடிக்கு அந்த எந்த ஒரு பொருள் சேதமும் ஏற்படாதபடிக்கு அந்த ஜீவனுக்கு எந்த ஒரு பங்கம் உண்டாகாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய பாதபடியில அந்த முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள் இப்போது முடக்கப்படட்டும். தேசம் எங்கும் ஆண்டவரே உம்முடைய கல்வார் ரத்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீமைகள் ஆண்டவரே அப்பா பெருகாதபடிக்கு இந்த தீ நிமித்தம் ஆண்டவரே எந்த விபத்துகள் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நீங்க வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது உம்முடைய அன்பின் கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய மாறாத நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆமென். ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீங்க கேட்டீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. இந்த ஜெப வேலை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நிகழ்ச்சியில நெருப்பினால் உண்டாகும் பயங்கரங்களை பற்றி கர்த்தர் பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டோம். இதுக்காக நாம மாத்திரம் ஜெபித்தா போதாது, ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜனம் எழுப்பப்படணும். இந்த காரியங்களை உங்களுக்கு தெரிந்த தேவ ஜனங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நாமெல்லாம் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தீமையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வாங்க. இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.